34ல் நம்ம கட் பண்ண போகிறோம். அப்படியே கொஞ்சம் கவனமாக பாருங்கள். ஒரு கோடு ஒன்று போடுங்க. ஒரு கோடு ஒன்று போட்டுக்குங்க. 34 நம்பர். கப்பளவு எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இருக்குது. அதாவது இந்த இடத்துல இருந்து இந்த இடம் வரைக்கும் 12. ஷோல்டர் உள்ளே இருக்கு. அதனால முதல்ல ஒரு கோடு போட்டு காட்டிடுறேன். கீழே தைக்கிறதுக்கும் இருக்கு, மேலே தைக்கிறதுக்கும் இருக்கு. அடுத்ததா கழுத்து இறக்கம் 5.75 இன்ச்சு இருக்கு. இந்த கோட்டில இருந்து 5.75, ஒரு 1/4 இன்ச்சு கம்மி. ஷோல்டர் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சு வச்சுருக்கேன். ஒரு 1/4 இன்ச்சு கூட்டுங்க. இதுக்கெல்லாம் நான் விளக்கம் மறுபடியும் ஒவ்வொன்றுக்கும் நான் கொடுக்குறேன். அடுத்தது இங்கே வைக்கிறது சின்ன ஷோல்டர் 2.75 இன்ச்சு இருக்குது. இது அப்படியே அந்த 5.25 இன்ச்சு இங்கே இறக்குங்க. அதாவது இந்த கோட்டில் இருந்து தான் 5.25. இப்போ உங்களுக்கு இங்கே எவ்வளோ கிடைச்சிருக்கோ அதை அப்படியே எடுத்து இங்கே வச்சிருங்க. இங்கேயும் எவ்வளோ கிடைக்குதோ அதை அப்படியே எடுத்து வச்சிருங்க. வேணாலும் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துக்கு எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 இன்ச் உங்களுக்கு வந்திருக்கு. சைடு லூஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10.75 இன்ச்சு வந்திருக்கு. அதாவது இந்த கோடு, இந்த கோட்டில் இருந்து 10.75. அடுத்ததான் இங்கே கீழே எவ்வளோ உங்களுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.75 இன்ச்சு தேவைப்படுது. இப்போ எல்லாத்துக்கும் ஒரு வரைபடம் போடுங்க, ஒரு கோடு. இப்போ நம்ம சிங்கிள் கட்டோரி தான் பார்க்க போகிறோம். அதனால வேற எந்த கணக்கும் நம்ம இப்போ பார்க்க போகிறது இல்லை. இங்கே 1.5 இன்ச் உள்ளார. இங்கே உங்களுக்கு என்ன மாடல் வேணுமோ நீங்கள் மாடல் பண்ணிக்கோங்க. இந்தாண்டியும் உங்களுக்கு நான் அப்படியே வரைஞ்சி விடுறேன். ஏன்னா நம்ம கட்டோரி தான் இப்போ பார்க்க போகிறோம். சரி, இங்கேருந்து இங்கே எவ்வளோ வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4.25 இன்ச்சு உங்களுக்கு வருது. அந்த 4.25 இங்கே வச்சிருங்க. கப்பு டாட்டு 2.75. அப்போ இது 2ஆக பிரித்து இங்கே வச்சிருங்க. இப்போ இந்த திட்ட ஒரு கோடு ஒன்று போடுங்க. அதே 2.75 இங்கே மேலே வைங்க. ஒரு கோடு ஒன்று போடுங்க.
இது மேலே ஒரு 3/4 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதாவது இந்த கோட்டோட முடிச்சுக்குங்க. இப்போ நீங்கள் கற்றுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, சிங்கிள் கட்டோரி நம்பர் 89 மூலம் அளவுன்னு சொல்லி இந்த லாஸ்ட்டில் கொடுத்துருப்பேன். அதோட ஜஸ்ட் அளவு இந்த இடத்துக்கிட்ட இருக்குது 34. அதோட அளவு பார்த்தீங்கன்னா 4 இன்ச்சு இருக்கு. 4 4 8 ரெண்டா பெருக்கிடுங்க. அது எந்த இடத்துக்கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்க, இந்த கோடு இந்த இடத்துல கொஞ்சம் கவனிங்க. டேப்பு 8 இங்கே வச்சுட்டு ஒரு கோடு ஒன்று போடுங்க. அடுத்ததாக இதில் சென்டரில் ஒரு கோடு, ஒரு புள்ளி வைங்க. வச்சுட்டு அந்த புள்ளியிலேருந்து 8, அப்புறம் மறுபடியும் கீழே வந்துடுங்க இந்த கோட்டுக்கிட்ட. அதாவது ஃபஸ்ட்டு இந்த கோட்டுக்கிட்ட சென்டராக போச்சுன்னா இந்த சென்டரில் இருந்து அப்படி வச்சுக்கோங்க. மறுபடியும் கீழே போயிட்டு இந்த கோட்டில் வச்சுக்கோங்க. இப்போ இதை இப்படியே திருப்பிக்குங்க. இப்போ நமக்கு இந்த இடத்துக்கிட்ட எவ்வளோ வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு கோடு போட்டுக்குங்க. இந்தாண்டியும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ, அதாவது இந்த இடத்துல வச்சுக்கிட்டு நீங்கள் கோடு போடுங்க. இப்போ அடுத்ததாக இந்த கோட்டிலேருந்து இந்த கோட்டை இதை இணைச்சு விடுங்க. இப்போ சிங்கிள் கட்டு வரியை வெட்டிட்டு அடுத்த பகுதியை நாம் இப்போ இங்கே வரையணும். அப்படியே பாருங்க. இந்த பயிற்சியில் நான் சிங்கிள் கட்டோரி மட்டும்தான் உங்களுக்கு நான் மெயினாக இது பண்ணுறேன். இப்போ இது உங்களுக்கு சென்டருக்கு ஒரு அடையாளமாக கூட நீங்கள் இது எப்படி ரெண்டும் ஒன்றா வச்சுக்கோங்க. எப்படி இப்போ ஒவ்வொரு பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இதை நேரில் வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கிராஸாக நீங்கள் வைக்கணும். அப்படியே கவனிங்க எங்க மார்க் பண்ணுறேன்னு. அரை இன்ச்சு தள்ளி இங்கே மார்க் பண்ணுங்க. இங்கெல்லாம் எப்பயும் போலவே
அடுத்தது இங்க ஆரஞ்சு. இது மாதிரி நீங்க நிறைய விதவிதமா நீங்க கத்துக்கலாம், ஈஸியா இருக்கிற மாதிரி. இப்போ இவ்வளவுதான். அதாவது இதை நீங்க நேர் பீஸ்ல நீங்க இதை வெட்டணும், இது கிராஸ் பீஸ்ல வெட்டணும். இதை அப்படியே எடுத்துருங்க. இந்த மாதிரி இதுதான் ஒரிஜினல் நமக்கு. யாருக்கு உங்களுக்கு புக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள், உங்களுக்கு புக்கு கிடைக்கும். நீங்கள் கணக்கே போட வேணாம், எல்லா கணக்கும் உங்களுக்கு நான் போட்டே வச்சுருக்கேன். நான் சொல்லித்தரதை நீங்கள் பயன்படுத்தினாவே போதும். அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கட்டிங்கை நம்ம பார்க்கலாம். இப்போ இதுதான் ஒரிஜினல் அளவு. இப்போ நீங்கள் பிடிச்சி தைச்சிங்கன்னா உங்களுக்கு இது சரியாக போயிடும். 34. நன்றி.